தெரு நாய்களால தான் எங்க நிம்மதி போச்சு. தெரு நாய்களால தான் எங்க அமைதியே சீர்குலைஞ்சு போச்சு. அப்படின்னு முறையிடுற நபர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான், ஒரு தெரு நாய எடுத்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவு பேசப்படுற நபர்களாக மாறியிருக்கிறாங்க இந்த துறவிகள். துறவிகள் அனைவரும் தெருநாயை எடுத்ததுனாலயோ என்னவோ இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்களா? இல்ல அவங்க எடுத்ததால அந்த தெருநாய்க்கு இவ்வளவு ஃபேமஸ் கிடைச்சதா? அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க இந்த தெருநாய்க்கு நல்லது பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அழகா நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்தியன் பரையாடாக எடுத்து அதுக்கு அளவுக்கான பேரு வச்சு, அதுக்கு சட்டை போட்டு, குளிப்பாட்டி, பொட்டு வச்சு அத அவ்வளவு அழகா மெயின்டெயின் பண்றாங்க. அத கூட்டிட்டு போறதென்ன, வர்றதென்ன, ஏன் கழுத்துல கயிறே இல்லன்னா கூட அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, அவங்க கூட அந்த நீண்ட தூர பயணத்த எவ்வளவு அழகா அது மெயின்டெயின் பண்ணி அவங்க கூடவே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாவது நம்ம மக்கள் இனி யோசிக்கணும். துறவிகள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அமைதி அப்படின்னா அது இவங்க தான் அப்படின்றது. பாவம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அமைதி குலையிறதே இவங்களால தான் அப்படிங்கிற அந்த சந்தேக நோக்கம். ஓகேங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஏன் அந்த துறவிகள் இந்த அலோகா டாக வந்து அமைதிக்கு மறுபெயர் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நாளை வரை காத்துருங்க. நான் முழு வீடியோவை உங்களுக்காக பதிவிடுறேன். நன்றிங்க.